ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரி அண்ட் அதுல இருந்து நமக்கு என்ன மோரல் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரிக்கு அதோட எம்டி அடிக்கடி விசிட் பண்ணுவாரு. எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்க, வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா, யார் யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாப்பாரு. சொல்லாம வருவாரு. மந்த்துக்கு ஒரு டைம் இல்ல 2 டைம் வந்து பாத்துட்டு போவாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரு வராரு ரவுண்ட்ஸுக்கு. இப்போ ஒரே ஒரு யங்மேன் மட்டும் மூளையில இருக்க ஒரு செவுத்துல கைய வச்சு சாஞ்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்காரு. இதை எம்டி பாத்துடுறாரு. தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காரு. இன்னமும் அந்த யங்மேன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு, எந்த வேலையும் செய்யல. அது ஒர்க்கிங் டைமா இருக்கு, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாக்குறவங்க எம்டிக்கு போறப்ப விஷ் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப எம்டி கிட்டகையும் போயிட்டாரு. அவர் விஷ் பண்ணவும் இல்ல, வேலையும் செய்யல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அங்க பக்கத்துல இருந்த அந்த ஜன்னல்ல போற வர வண்டிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எம்டிக்கு சரியான கோவம். நீ மாசம் எவ்வளவு சேலரி வாங்குற அப்படின்னு போய் அந்த யங்மேனை வேகமா கேக்குறாரு. இப்ப அந்த யங்மேன் ஷாக் ஆகிடுறாரு. என்ன இவரு நம்மளோட பர்சனல் கொஸ்டின் எல்லாம் கேக்குறாரு அப்படின்னு ஷாக் ஆகிடுறாரு. இருந்தாலும் 5000 வாங்குறேன் சார் அப்படிங்கிறாரு. இப்போ உடனே எம்டி என்ன பண்றாரு, அவரோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறாரு. அதுல இருந்து ஒரு 15,000 கவுண்ட் பண்றாரு. எடுத்து அவர் கையில குடுக்கறாரு. இந்த அவனோட 3 months சேலரி. இதுக்கப்புறம் இந்த பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது, உன்னை ஃபயர் பண்ணிட்டேன். இங்க வந்து நான் வேலை செய்யறதுக்கு தான் காசு கொடுக்கறேன், செவுத்துல சாஞ்சுகிட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றாரு. இத பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த மிஷினுக்கு பக்கத்துல நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாங்க. இந்த யங்மேனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன இவரு காசை கொடுக்கறாரு அப்படின்ட்டு காசையும் வாங்கிட்டாரு. இப்ப எம்டி என்ன சொல்றாரு, என் கண் முன்னாடி நிக்காம போயிடு இங்க இருந்து, நான் இனி உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப வேகமா சொல்றாரு. அதை கேட்ட யங்மேன் ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. ஒரு 2 நிமிஷத்துல ஃபேக்டரியை விட்டு வெளிலையும் போயிடுறாரு. இப்போ எம்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்றாரு. என்ன ஃபேக்டரிக்கு வந்தா இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி கூடவா ஒரு ஆள் வேலை செய்யாம நின்னுட்டு இருப்பான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, வேலை செஞ்சுக்கிட்டே, அவங்கள ஒருத்தர் கூப்பிடுறாரு. இவன் யாரு, என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தான், இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபயர் பண்ணல, இவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு கேக்குறாரு அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவரை. அவர் ரொம்ப சோகமா சொல்றாரு, சார் அவன் இங்க வேலை செய்யறவனே இல்ல, சாப்பாடு டெலிவரி பண்ண வந்த பையன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எம்டிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏற்கனவே இருந்த கோவம் போய் சோகமும் போய் இப்ப எந்த உணர்வுல அவர் இருக்காருன்னே சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டாரு. சோ இந்த கதையில இருந்து நமக்கு தெரியுற மோரல் என்னன்னு பார்த்தோம்னா, சில நேரங்கள்ல நம்ம சில பிரச்சனைகளை யோசிக்காம அனலைஸ் பண்ணாம அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துடுறோம். அதே மாதிரி கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் இருக்குங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி தான் ஒரு சரியான எக்ஸாம்பிள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இத மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல மோரல் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.